பிப்ரவரி 22 பொதுக்காலம் 6ஆம் வாரம் சனிக்கிழமை. இன்று புனித பேதுரு தலைமை பீடம் திருவிழா. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 வசனங்கள் 13 முதல் 19 வரை. இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. திருச்சபை என்றால் என்ன? திருச்சபையின் பேதுருவின் பணி என்ன? பேதுருவின் முக்கியத்துவம் என்ன என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக வருவதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். நீங்கள் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டியெழுப்பப்படுவீர்களாக. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் திருச்சபையின் கற்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் இல்லை என்றால் திருச்சபை இல்லை. எனவேதான் சவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய போது தானே துன்புறுத்தப்படுவதாக இயேசு அவரிடம் சொல்லுகின்றார். ஏற்கனவே அடித்தளமிட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறோர் அடித்தளத்தை இட எவராலும் இயலாது. மேற்சொன்ன அனைத்துமே இயேசுதான் திருச்சபையின் ஆணிவேர் என்பதை வலியுறுத்துகின்றது. பேதுருவின் மேல் திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்னபோது திருச்சபை பேதுருவை சார்ந்திருக்கிறது என்று பொருள்படுத்தவில்லை. ஏனெனில் திருச்சபை பாறை என்ற ஆண்டவரின் அடித்தளத்தில் பெற்றிருக்கின்றது. பேதுருவில் திருச்சபை தொடங்கியதாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பேதுருவுக்கு அது கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடை. அதை யாரும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. அதை நாம் கேள்விக்குட்படுத்தவும் முடியாது. கடவுள் தன் பணிக்காக மனிதனை அழைக்கின்ற போது தகுதியின் அடிப்படையில் பார்த்தால் யாரும் அழைக்கப்பட முடியாது. அவர்களுக்கு அந்த தகுதியை அவரே தருகின்றார். கடவுள் அந்த தகுதியை அவருக்கு தருகின்ற போது அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் கடவுளுக்கு மகிமை செலுத்துவதாகும். அன்பு தந்தையே இறைவா, விண்ணரசின் திறவுகோல்களை நான் உங்களிடம் ஒப்படைத்துள்ளேன் என்று கூறினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. உம்மை ஆண்டவராகவும் இறைமகனாகவும் அறிக்கையிடும் பேறு பெற்றவர்களாக எங்களையும் மாற்றும் ஐயா. எங்கள் விசுவாச அறிக்கை செயல் வடிவில் மாற்றம் பெற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். இந்த நாள் முழுவதும் எமது ஒவ்வொரு செயலாலும் உம்மை எம் ஆண்டவராக அறிக்கையிட எமக்கு அருள் தாரும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.